வணக்கம். நான் டாக்டர் தனசேகர் பேசுறேன். வழக்கம் போல குழந்தைங்களோட மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோட பேசுறதுக்கு டாக்டர் நவீன கார்த்திகோட உட்காந்துருக்கேன். இன்னைக்கு நான் முக்கியமா பேச வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் விஷயத்தையும் பாசிட்டிவா சொல்லணுன்ற ஒரு ஆசையிலையும் ஒரு ஆதங்கத்திலையும் பேசுறேன். முத்து படத்துல ரஜினி சொல்லுவாரு, சில விஷயங்கள்லாம் இருமல், தும்மல், விக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தண்ணியை மீறி இயற்கையா வருதுன்ற மாதிரி. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே ஒரு நாள் மடிஞ்சுதான் போகணும். அதனால வாழ்வு, சாவு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவா இருந்தாலும் இது இன்னைக்கு சொசைட்டில இன்னைக்கு சமுதாயத்துல குழந்தைங்களோட தற்கொலைகள் அதிகமா நிறைய தோன்றிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம கட்டாயம் பேசிதான் ஆகணும். நான் காலேஜ்ல படிக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில பொதுவா தோல்விகளை தாங்கிக்க முடியாத குழந்தைங்க, அது காதல் தோல்வியா இருக்கலாம், இல்ல பரீட்சையில வரக்கூடிய தோல்வியா இருக்கலாம், தற்கொலை அப்படின்றது ஒரு முக்கியமான ஆயுதமா வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா இந்த தற்கொலைகள் ஏன் நடக்குது, இதுக்கான காரணங்கள் என்ன, தவிர்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றதை பத்தி தான் இன்னைக்கு ஷோல நம்ம பேச போறோம். இதுக்காக தான் டாக்டர் நவீனா கார்த்திக் வந்திருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ மேம். தேங்க்யூ. சோ அவங்க கிட்ட உங்க சார்பா நான் கேட்க போற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, தற்கொலை அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் ஒரு மனுஷனுக்கு பொதுவா வருது? அது குழந்தையா இருக்கலாம், இல்ல பெரியவங்களா இருக்கலாம். ஏன் நல்லா இருக்கிறாங்க திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் ஏன் மேடம் வருது? ஆக்சுவலி சூசைட் அண்ட் செல்ஃப் ஹார்ம் இப்ப அதிகமா இருக்கு. இது என்ன காரணம் சார் கேட்ட மாதிரி, யாரும் உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு சூசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த பிளானும் இருக்காது. அந்த இன்ஸ்டன்டா அந்த இம்பல்சிவ் பிஹேவியர்னால இப்ப நான் செத்துடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அவங்க சூசைட் அட்டம் பண்றாங்க. ஜென்ரலா எவ்ரி 90 மினிட்ஸ் ஒருத்தவங்க சூசைட் அட்டம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது நம்ம கேஷுவலாவும் விட்டுற முடியாது. இவன் சும்மா சொல்றான், இவன் சாக மாட்டான் அப்படின்னு விட முடியாது. நம்ம பின்னாடி என்ன இருக்கு அதை நம்ம அனலைஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தை ஏதாச்சும் சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை உன்னிப்பா கவனிக்கணும். தற்கொலை அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டோன்னே எல்லாரும் பயந்து நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு தெரியுது. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தற்கொலை எண்ணம் ஏன் குழந்தைங்களுக்கு வருது, எந்த வயசுல இருந்து தற்கொலை எண்ணம் மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குதுன்னு எனக்கு ஆர்வமா ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. ஸோ அதை மேம் கிட்ட நான் கேட்க போறேன். இந்த கேள்விக்கு என்ன பதில் மேம்? உலகத்திலே தற்கொலை, செல்ஃப் ஹார்ம் இதுதான் ரெண்டாவது முக்கிய காரணம் டீனேஜர்ஸ் டெத்துக்கு. முதல்ல ஆக்சிடென்ட் தான் முதல் காரணம். ஸோ இது ஏன் இந்த டீனேஜர்ஸ் இந்த மாதிரி சூசைட் பண்றாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்றத பார்க்கணும். அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். உங்க பேரண்ட்ஸோட ஒரு காலையில போட்ட சண்டையா இருக்கலாம், இவங்க என்ன புரிஞ்சுக்கலன்னு இருக்கலாம், இல்ல அகாடமிக் ஸ்ட்ரெஸ். அவங்க பாடம் இப்போ ஒரு 10th எக்ஸாமா இருக்கும், +2 எக்ஸாம் இருக்கும். அம்மா அப்பா ஏன் கம்மியா மார்க் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு கில்ட்டா இருக்கலாம். இல்ல நம்ம அம்மா நமக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையே, நம்ம ப்ரூவ் பண்ணணுமே, பெர்ஃபார்மன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணணும், அவங்களை ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஏதாச்சும் மென்டல் ஹெல்த் இருக்கலாம். பேக்ரவுண்ட்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அவங்க ஏதாச்சும் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, அவங்களுக்கு ஏதாச்சும் புல்லிங் இருக்கா, இல்லை அவங்க ஏதாச்சும் கேமிங் அடிக்ஷன்ல இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் லவ் ஃபெயிலியர், ரீசன்ட் பிரேக்கப் அந்த மாதிரி இருக்கா. இந்த விஷயம்லாம் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த சூசைட் ரீசன் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு மனுஷனுக்கோ ஒரு குழந்தைக்கோ இந்த தற்கொலை எண்ணம் வருது அப்படின்றது ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும், மோஸ்டா மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இம்பல்சிவிட்டின்ற ஒரு செகண்ட்ல எடுக்கிற முடிவு தான் தற்கொலைகளுக்கான முக்கியமான ஒரு காரணம். பட் தற்கொலை அப்படின்றது ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய கேள்வி மேம்க்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எண்ணம் வாழ்க்கையில வராமே போலாம் இல்லையா? அது வராம இருக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்க செஞ்சா அந்த மாதிரி எண்ணம் மனசுக்குள்ள வராம இருக்கும், இது ஒரு கெட்ட சாத்தான் மாதிரி மனசுக்குள்ள புகாம எப்படி பார்த்துக்க முடியும்ன்றதுதான் அவங்க கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி. சோ அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நம்ம இதுல இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு ஒரு அகாடமிக் ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ இல்லாம அவங்க வளர்க்கறது நல்லது. எஜுகேஷன் இஸ் நாட் எவ்ரிதிங். அவங்க அந்த படிப்பு, அந்த மார்க்ஸ் தவிர அவங்களுக்கு வேற டேலண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல நீ அச்சீவ் பண்ணாதான் இதுதான் உன்னோட டிசைடிங் ஃபேக்டர். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் அந்த குழந்தைக்கு கொடுக்காம அவங்க கிட்ட லவ் அண்ட் கேர் காமிக்கணும். லைக் எம்பத்தைஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வேற என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு படிப்பு வரலையா, நீ இதுல ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகலாம், இல்ல வேற என்னென்னலாம் ட்ரைனிங் இருக்கு, அவங்கள அவங்களோட ஸ்ட்ரென்த், அந்த டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குன்றத பேரண்ட்ஸ் ஏர்லி இயர்ஸ்ல இருந்தே பண்றது ரொம்ப முக்கியம். அவங்க ஒரு ஸ்கூல் டிசைட் பண்றாங்க, இல்ல ஒரு கோர்ஸ் டிசைட் பண்றாங்க, ஒரு 10th +2 அவங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னா, என் குழந்தைக்கு அது வருமா, நான் எல்லாரும் டாக்டர்ஸ் படிக்கிறாங்க, எல்லாரும் இன்ஜினியரிங் ஆகிறாங்கன்றதால என் பையனும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரெஷர் அந்த குழந்தை மேலே பிடிக்காம, என் குழந்தைக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சொல்லி பண்றது ரொம்ப முக்கியம். அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காம இருக்கும். ரீச் அவுட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன நல்ல ஆக்சஸ் இருக்கு. இப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் நார்மலா இல்ல, எனக்கு ஏதோ ஹர்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல வேற எங்கேயாச்சும் ஒரு ஹெல்த் சிஸ்டம்ல போய் ஆக்சஸ் இருக்கிறது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். இது நம்ம சிட்டிஸ்ல மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல வில்லேஜஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்ன்ற ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு இருக்காது, ஒரு அவேர்னஸ் இருக்காது.
ஸோ இந்த ஆக்சஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்றியா, நீங்க போய் பேசலாம், உங்களுக்கு ஒரு பியர் சப்போர்ட் இருக்கு, உங்களுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க, இல்ல ஸ்கூல்லயே வந்து ஒரு கரிக்குலம்லயே வந்து அவங்கள வந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்து அவங்கள ஸ்ட்ரக்சர்டா ஒரு லைஃப் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா குழந்தை வந்து அது ஃபீல் குட். ஒரு குழந்தை வந்து நம்ம அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துறோம் நம்ம அப்படின்னு ஒரு கில்ட் அவங்களுக்கு எப்பவுமே இல்லாம அவங்க சந்தோஷமா படிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க ஒரு 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 ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருந்து அவங்க ஒரு முழுமையான அடல்ட்டா வெளில வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி சூசைட்ல இருந்து அவாய்ட் பண்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ மேம். சில விஷயங்கள் வரவே கூடாது, ஆனா நம்ம கவனத்தையும் மீறி நம்மளையும் தாண்டி வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. ஒரு குழந்தைக்கு தற்கொலை எண்ணம் வந்துச்சுன்னா அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றத மேம்கிட்ட கொஸ்டினா கேட்க போறேன். அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா முதல்ல நம்ம எல்லாருக்குமே தேவை என்ன அப்படின்னா, கடல்ல இறங்கினா உடனே நம்ம நீச்சல் தெரியலனா அடுத்து கை போற இடம் கட்டுமரமாவோ கட்டையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யார்கிட்ட போய் உதவி கேட்கலாம், எந்த கதவை தட்டலாம் அப்படின்னு குழம்பி நின்றுட்டு இருக்க நிறைய பேரண்ட்ஸ்க்கு மேடம் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம். ஸோ முதல் கேள்விக்கான பதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்க போறது என்னென்ன அறிகுறிகள் நம்ம பார்க்கணும் மேம்? சொல்றேன். லைக் ஒரு குழந்தை வந்து ஒரு சூசைட் தாட்ஸ் இல்ல செல்ஃப் ஹார்ம் பண்றாங்க அப்படின்னா அவங்க முதல்ல வந்து அவங்க லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுலையுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்காம இருப்பாங்க. அவங்க யூஸ்வலா வந்து ஒரு ஆக்டிவ் சைல்டா இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. பட் அவங்க வந்து ஒரு அலோனா தனியா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபேமிலி கெட் டுகெதர் எல்லாம் இல்லாம தனியா போய் இருக்கிறது, இல்ல ஏதாச்சும் நெகட்டிவா சொல்றதுன்னு நம்ம கவனிக்கலாம். லைக் இதோட எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவா ஏதாவது சொல்றது, இல்ல இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றதோ, இல்ல அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து யாருக்குன்னா கொடுக்குறது, இல்ல ஒரு இப்போ பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, லைக் ஒரு சேட் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு ரொம்ப சோகமா பத்தி அவங்கள பத்தி ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்க்கணும். இல்லைன்னா அவங்களோட ஸ்லீப் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும், இல்ல அவங்க சாப்பிட்றது ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க அவங்கள ரெகுலரா வாட்ச் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சூசைடல் தாட்ஸ் இருக்கலாம். இல்ல அவங்க வந்து அவங்களோட ஸ்கிரீன் டைமே நீங்க வாட்ச் பண்ணணும். அவங்க ரொம்ப நேரம் டிவி பார்த்து அதுல இன்னும் அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிறாங்களா அப்படின்றத நீங்க பார்த்துட்டு இருக்கணும். அவங்களை எப்பவுமே அலோனா விடாதீங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க எது சொன்னாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்க ஏதாச்சும் உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாச்சும் மெடிக்கேஷன் எடுத்துருந்தாங்கன்னா அதை ரெகுலரா எடுத்துக்கிறாங்களா, இல்லை சாப்பிடாம அவாய்ட் பண்றாங்களா, இதெல்லாம் நீங்க பார்த்துன்னா அவங்களோட செல்ஃப் ஹார்மோ இல்லை சூசைட் டெண்டன்சி கம்மியாகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மியா இருக்கும். அப்படி இல்லைனாலும் ஹெல்ப் லைன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. அந்த இமீடியட் ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவாங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்களோட பேசுவாங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படும், இல்ல ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் லைக் சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் என்ன வேணுமோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ சூசைடல் டெண்டன்சி வந்துச்சு, நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு குழந்தை மனசுல வந்துருச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கடல்ல இருக்க கட்டுமரம் மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் போட்டிருக்கேன். தயவுசெய்து இதை பார்த்து தேவையானவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு பேசுங்க. இது வந்து ஒரு பெரிய மாற்றம் இந்த சமீப கால ஆண்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைகளோட தற்கொலை அப்படின்றது ஒரு தாய் தந்தைக்கு எந்த விதமான ஒரு வலியை கொடுக்கும் அப்படின்றது வந்து ஒரு மிக சோகமான விஷயம். அதுவும் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பேப்பர்ல படிக்கவே நம்மளுடைய என்னுடைய முதுகெலும்பு அப்படி சிலுக்குது, ரொம்ப பயமாவும் இருக்கு கேட்கறதுக்கு. பட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து முக்கியமான முத்தாய்ப்பே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அறிகுறிகள் என்னன்றத இன்னைக்கு நம்ம எபிசோட்ல சொல்லியிருக்கோம். மேம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்றத டாக்டர் நவீனா கார்த்திக் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம ஷோக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மேம்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நிறைய விஷயங்கள் நம்ம பேச தயங்குற விஷயங்கள், பேச கூச்சப்படுற விஷயங்கள், பேச தெரியாத புரியாத விஷயங்களை பத்தி சொன்னதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். அண்ட் நம்ம ஷோ தொடர்ந்து பாருங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கேள்விகள் தான் எனக்கு பெரிய ஊக்கமே. This is Dr. Sanashekhar and Dr. Navina Karthik signing off until we meet again. Thank you very much and a very happy new year.